ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கியமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், அப்டேட் வந்து இங்கிலீஷ்க்கான ஒரு அப்டேட் தான், நாட் தமிழ் டப் அப்டேட். போக்கியமான் சம்மந்தப்பட்டது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கியமான் ஹரைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இங்கிலீஷில் 45 எபிசோட் கம்ப்ளீட் ஆகி இப்போது அதோடைய அடுத்த சீசன், ஹரைசானுடைய 2வது சீசன். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், எனது ஹரைசான் 2வது சீசனா, ஹரைசானே 26வது சீசன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நான் வந்து அடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். போக்கிமான் ஹரைசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி எபிசோடாக இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் 45 எபிசோட் முடிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எபிசோட் எல்லாமே போக்கிமான் ஹரைசன்ஸ் த சர்ச் ஆஃப் லாக்வா அப்படிங்கிற சீசன். அதாவது ஹரைசான்ஸுடைய 2வது சீசனுடைய பேர் த சர்ச் ஃபார் லாக்வா. அதோடைய எங்கள் ஜாப்பனீஸ் டைட்டில் வந்து ட்ராஸ்டல் டிபியூட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்க ட்ராஸ்டல் டிபியூட்னே வச்சுருந்துருக்கலாம். பிகாஸ் அந்த டெராமோவை கற்றுக்கிறதுக்கும் அவங்க போக்கிமான்ஸை வந்து டெராமோ யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறதுக்கும் இந்த ஆரஞ்ச் அகாடமிக்கு போய் அவங்க வந்து படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெடியோட ஏர்ஷிப் வந்து க்ராஷ் ஆகிருக்கும் போக்கிமான் பிளாக் ரெக்வாஸாவோட சண்டை போட்டதில். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரெடி வந்து நீங்கள் வந்து இங்கேயே இருக்கிறது நல்லதில்லை, இந்த காலத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஆரஞ்ச் அகாடமியில் போய் ட்ராஸ்டல் டிபியூட் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லீக்கோ ராய் டாட் 3 பேர்த்தையும் அனுப்பி விட்ருப்பாங்க. அங்கே நிறைய கேம் கேரக்டர்ஸ், நிறைய ப்ரொஃபஸர்ஸ், நிறைய பிரின்சிபல், இந்த பால்டியா ரீஜனோட சாம்பியன்ஸ்லாம் அவங்க வந்து பேட்டில் பண்ணி அவங்க அந்த ஆரஞ்ச் அகாடமியிலேயே இருந்து நிறைய இடத்துக்கெலாம் போய் நிறைய ஜிம் பேட்செல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய ஜிம் லீடர்ஸ் கூட பேட்டில் பண்ணி நம்ம யார் அப்படின்னு, அதாவது லீக்கோ ராய் டாட் இவங்களால் எப்படி பேட்டில் பண்ண முடியும், அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரிய வைக்க ஒரு சீசன் தான் இது. ரொம்பவே ஒரு நல்ல சீசன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேம் விளாண்டுருந்தீங்கன்னா நிறைய கேம் கேரக்டர்ஸ் வருவாங்க. இப்போ தான் அவங்க கேமுக்கான கதையவே லேசாக சொல்லுவாங்க. இதுலேயுமே கொஞ்சம் தான் சொல்லுவாங்க, ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு இது இங்கிலீஷ் டப் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், 7ஆம் தேதி வரப்போகுது. எத்தனை பேர் இந்த சீசனை பார்க்க போகிறீங்க நெட்ஃப்ளிக்ஸில்? எத்தனை பேர் 45 எபிசோட் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹரிசான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன். சரி, இதை வந்து எப்படி ஹரிசானோட 2வது சீசன் சொல்கிறாங்க, இதை டெக்னிக்கலாக 27வது சீசன் தானே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். நீங்கள் எத்தனை பேர் போக்கிமான் கிரானிக்கல்ஸ் பார்த்துருக்கீங்க? ஓகே, ஆஷுடைய உலகத்தில் நடக்கும், ஆனால் ஆஷ் இருக்க மாட்டார். அந்த உலகத்தில் ஆஷ் இருப்பார். ஓகேங்களா? 25 சீசனில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த 25 சீசனுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கு பேக் ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் அந்த கிரானிக்கல்ஸ் இருக்கும். அது எந்த இடத்துலையுமே இத்தனாவது சீசன், 3வது சீசன், 2வது சீசன் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை தனியாக போக்கிமான் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் போக்கிமான் ஹரைசன்ஸும். ஆனால் இதில் வந்து சஸ்பென்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஆஷோட உலகமா, இல்லை தனி உலகமா, ஆஷ் வருவாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்காக தான் இவங்க 2வது சீசன் கொடுத்துருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது இது ஆஷோட உலகத்தில் நடக்குதுடா அப்படின்னு சொன்னால் ஓகே, இது 27வது சீசன் அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு எல்லாத்துக்குமே ஒரு போக்கிமான் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. போக்கிமான் ஹரைசன்ஸ் எந்த உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆஷ் வருவார் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த அப்டேட்டு. நீங்கள் இந்த போக்கிமான் ஹரைசன் த சர்ச் ஃபார் த லாக்வா இந்த சீசன் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு தாறுமாறான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.